நாள் 45 கவன சிந்தனைகள். பரிசுத்த ஆவியானவருடைய ஆழ்ந்த நெருக்கத்திற்கு நாம் சரணடைய வேண்டும். தேவனுடனான நெருங்கிய ஐக்கியம், இன்டிமெசி, ரகசிய இடத்துல தான் வளர்க்கப்படுகிறது. வாழ்க்கையின் பரபரப்பிலே அது வளர்க்க முடியாது, அவசரப்படுத்தவும் முடியாது. அந்த ஐக்கியத்துக்கு, இந்த நெருங்கிய ஐக்கியத்துக்கு அதிக நேரம் செலவழிக்க வேண்டும், அதிக பக்தி வேண்டும். அதை அதை வேற எதனாலும் திருப்திப்படுத்த முடியாத ஒரு பசியும் நமக்கு தேவை. ஒருவன் தேவ பிரசன்னத்திலே எவ்வளவு அதிகமான நேரத்தை செலவிடுகிறானோ, அவ்வளவு அதிகமாக அவன் தேவனுடைய குரலுக்கு இசைவாக மாறுகிறான். பலர் ஆவியானவருடன் நேரத்தை செலவிடாததால் மட்டுமே ஆவியானவருடைய வழி நடத்துதலை புரிந்து கொள்ள போராடுகிறார்கள். அவர்கள் ஆவியின் வரங்களில் செயல்பட விரும்புகிறார்கள். ஆனால் அந்த வரங்களை திறம்பட செய்யும் ஐக்கிய உறவை புறக்கணிக்கிறார்கள். மோசே குறித்து இப்படி பார்க்கிறோம். ஒரு மனிதன் தன்னுடைய நண்பரிடத்துல பேசுவது போல மோசே தேவனுடன் முகமுகமாய் பேசினான். இந்த ஆழமான தொடர்புதான் அவனை தேவனின் மகிமையை சுமப்பவனாக மாற்றியது. அவன் தேவனை பற்றி மட்டும் அறிந்திருக்கவில்லை, தேவனையே அறிந்திருந்தான். ஜெபிக்க அடிக்கடி தனிமையான இடங்களுக்கு சென்ற இயேசுவுக்கும் இதேதான். அவர் தன்னுடைய பிதாவின் முன்னிலையிலே செலவழிக்க வேண்டிய நேரத்தை ஒருபோதும் புறக்கணிக்கவில்லை. அவருடைய ஒவ்வொரு அற்புதமும், ஒவ்வொரு வல்லமை செயலும் தேவனோடு அவருக்கு இருந்த நெருங்கிய ஐக்கியத்திலிருந்து பாய்ந்தது. நமக்கு ஆவியானவரோடு இருக்கிற உறவு ஒரு நிலைமையை அடையும் போது ஆவியின் வரங்கள் நம் மூலமாய் இயற்கையாகவே பாயத் தொடங்கும். நீங்க கஷ்டப்படவே தேவையில்லை. பரிசுத்த ஆவியுடன் ஆழ்ந்த ஐக்கியத்திலே வாழும்போது அறிவின் வார்த்தை, தீர்க்க தரிசனம், குணப்படுத்துகிற வார்த்தை, இந்த ஆவிகளை பகுத்தறிவது, இவைகளை பெறுவது, இப்படிப்பட்ட காரியங்களை பெறுவதற்கு ஒரு ஆள் திக்கி திணற வேண்டிய தேவையில்லை. அவை நமக்கு ஆவியானவரோடு இருக்கிற ஐக்கியத்தோட நீட்டிப்பாகிறது. அந்த ஐக்கியத்திலேருந்தே வருகிறது. ஒரு கிளை திராட்சை செடியோடு இணைக்கப்படும் போது கனிகளை கொடுக்க சிரமப்படுவதில்லை. அதே போல ஒருவன் தேவனிலே ஆழமாக வேரூன்றி இருக்கும்போது வரங்கள் சிரமம் இல்லாமல் செயல்படுகிறது. ஒருவன் ஆவியானவரோடு நெருக்கமாக நடக்கும்போது வரங்கள் தெளிவாக வெளிப்படும். ஆவியின் வரங்கள் தங்கள் வாழ்க்கையிலே ரொம்ப செயலற்றதாகவோ ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி தெரிகிறது என்று பல பேர் ஆச்சரியப்படுகிறார்கள். ஏனென்றால் பெரும்பாலும் அவர்கள் அவரோடு இருக்கிற ஐக்கிய நெருக்கத்தை விட செயல்களை முன்னுரிமைப்படுத்தி இருக்கிறதுனால தான் அப்படி இருக்காங்க. இப்போ கூட நீங்க நிறைய பேர் சொன்னீங்க, குலுக்குறாங்க, ஆட்டுறாங்க, கத்துறாங்க அபிஷேகத்துக்குன்னு. அவர்களுக்கு ஆவியானவரோட ஐக்கிய நெருக்கம் இருந்துச்சுன்னா இந்த செயல்களிலே அவர்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். பல பேர் சேவை செய்கிறார்கள், வேலை செய்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் இவையெல்லாம் பலப்படுத்துகிற ஒரே விஷயத்தை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். வரங்களை மனித முயற்சியினால் நிலைநிறுத்த முடியாது. தேவனின் பிரசன்னத்துடன் அவர்களுக்கு தொடர்ச்சியான தொடர்பு தேவை. அந்த ஐக்கிய நெருக்கம் இல்லாமல், இன்டிமெசி இல்லாமல் அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் இல்லாமல் வல்லமை இல்லை. பரிசுத்த ஆவியானவர் என்பது விருப்பப்படி நம்ம பயன்படுத்துகிற ஒரு தொலைதூர வல்லமை அல்ல. அவர் அறியப்பட வேண்டிய ஆழ்தத்துவம். அவர் ஒரு நபர். ஒருவன் ஆவியானவர் முன்னிலையில எவ்வளவு நேரம் செலவிடுகிறானோ அவ்வளவு அதிகமாய் அவன் அவரை போல சிந்திக்கவும், அவரை போல பேசவும், அவரை போல செயல்படவும் தொடங்கிறான். ஆவியானவருடைய வாஞ்சைகள் அவனுடைய வாஞ்சைகளாய் மாறுகிறது. ஆவியானவருடைய வல்லமை அவனுக்குள்ளே சிரமம் இல்லாமல் பாய்கிறது. வரங்கள் என்பது ஒரு மனுஷன் துரத்தி போய் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் அல்ல. வரங்கள் என்பது தேவனோடு இருக்கிறவனுடைய ஆழ்ந்த நெருக்கம், இன்டிமெசிக்கு முழுமையாக சரணடைந்த வாழ்க்கையில இயல்பாக பொங்கி வழிந்து ஓடுவது. அதுதான் வரங்கள். ஆமென். நம்ம கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லை. பிரைஸ் தி லார்ட்.